80வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள காந்தி திடலில் நடைபெற்ற விழாவில் மாண்புமிகு முதலமைச்சர் ந. ரங்கசாமி அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் நேர்மையான, வெளிப்படையான நல்லாட்சியை மீண்டும் அமைத்திட அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி உள்ளடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பேராதரவு அளித்து 5வது முறையாக எனது தலைமையிலான ஆட்சியை பொறுப்பேற்க செய்திருக்கிறீர்கள். எனது அரசின் மீது நீங்கள் வைத்திருக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கையின் வெளிப்பாடாக இந்த வெற்றி மீண்டும் சாத்தியமாகி இருக்கிறது. இதற்காக உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அனைத்து தரப்பு மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து புதுச்சேரியை மேலும் வளமிக்க மாநிலமாக உயர்த்த நீங்கள் அளித்த இந்த வாய்ப்பினை பயன்படுத்துவேன் என இந்த தருணத்தில் உறுதியளிக்கிறேன். எனது தலைமையிலான கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் மக்கள் விரும்பும் பல நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதை இத்தருணத்தில் நினைவு கூற விரும்புகிறேன். புதுச்சேரி மக்களின் யோகோபித்த ஆதரவோடு மீண்டும் ஒரு பொற்கால ஆட்சியை மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் ஆசியோடு வழங்குவதற்கு ஆக்கப்பூர்வமான பல வளர்ச்சி பணிகளை எனது அரசு மேற்கொண்டுள்ளது. கடந்த ஆண்டுகளில் எனது அரசு மேற்கொண்ட சீரிய முயற்சிகளின் விளைவாக புதுச்சேரியில் தனிநபர் வருமானம் ரூபாய் 3,06,119 உயர்ந்துள்ளது. உழவு தொழில் சிறக்கவும், வேளாண் பெருமக்களின் வாழ்க்கை தரம் மேம்படவும் பல்வேறு பயிர் சாகுபடி செய்து புதுச்சேரி பகுதியைச் சேர்ந்த 1,658 விவசாயிகளுக்கு சுமார் ரூபாய் 1.28 கோடியும், காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த 4,217 விவசாயிகளுக்கு சுமார் ரூபாய் 4.81 கோடியும் வழங்கப்பட்டது. தேசிய தோட்டக்கலை இயக்கத்தின் கீழ் 2026-27 ஆண்டிற்கு ரூபாய் 8 கோடி ஒப்புதல் அளிக்கப்பட்டு முதல் தவணையாக ரூபாய் 3.20 கோடி விடுவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு தோட்டக்கலை திட்டங்களுக்காக ரூபாய் 13.24 லட்சம் செலவிடப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த தோட்டக்கலை மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் 2000 பயனாளிகளுக்கு காய்கறி விதை தொகுப்புகள் இலவசமாக வழங்கப்பட்டன. கால்நடை வளர்ப்போர் மற்றும் கிராமப்புற பெண்களின் வருமானத்தை இரட்டிப்பாக்கும் நோக்கத்துடன் கால்நடை மருந்தகங்கள், துணை கால்நடை மருந்தகங்கள் மற்றும் கால்நடை அபிவிருத்தி கிளை நிலையங்களில் உள்கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டு வருகிறது. கால்நடைகளிலே நோய் ஏற்படும் விகிதத்தை குறைக்கவும், சுகாதாரமான சூழலை வழங்கவும் 2540 கால்நடை தரை விரிப்புகள் ரூபாய் 1 கோடி செலவில் 100 விழுக்காடு மானியத்தில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தீவனம் விரயமாவதை குறைக்கவும், தீவனத்தின் சுவையையும் செரிமான தன்மையையும் மேம்படுத்தவும் 125 குச்சி தீவன அரவை இயந்திரங்கள் ரூபாய் 77.5 லட்சம் மதிப்பீட்டில் 100 விழுக்காடு மானியத்தில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. பசும் தீவன உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் ரூபாய் 98.40 லட்சம் செலவில் 164 ஹைட்ரோபோனிக் அலகுகளும், பால் உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் ரூபாய் 58.56 லட்சம் செலவில் 120 புல் வெட்டும் இயந்திரங்களும் 100 விழுக்காடு மானியத்தில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் பால் உற்பத்தியை பெருக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ரூபாய் 112 கோடி திட்ட மதிப்பீட்டில் நாள் ஒன்றுக்கு 2 லட்சம் லிட்டர் கையாளும் திறன் கொண்ட முழுமையான தானியங்கி மற்றும் கணினிமயமாக்கப்பட்ட புதிய பால் பதப்படுத்தும் தொழிற்சாலை அமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. இதில் தேசிய பால்வள வளர்ச்சி திட்ட பங்கான ரூபாய் 46.27 கோடியில் முதல் தவணையாக ரூபாய் 13.88 கோடி விடுவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியத்துடன் இணைந்து ரூபாய் 34.35 கோடியில் ஐஸ்கிரீம் உற்பத்தி தொழிற்சாலை நிறுவும் திட்டம் பான்லே மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலம் ஐஸ்கிரீம் தொழிற்சாலையின் உற்பத்தி திறன்
நாள் ஒன்றுக்கு 10,000 லிட்டரிலிருந்து 20,000 லிட்டராக விரிவுபடுத்தப்பட உள்ளது. நடப்பு நிதியாண்டில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலைச் சேர்ந்த சுமார் 6,200 பால் வழங்கும் உறுப்பினர்களுக்கு ரூபாய் 11.66 கோடி மானியம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் பல்வேறு நோய்களுக்கான மருத்துவ பரிசோதனைகளை விரைந்து மேற்கொள்ள சுமார் ரூபாய் 1.40 கோடி செலவில் நவீன உயிர் வேதியியல் பகுப்பாய்வு கருவிகளும் முழு தானியங்கி மின்னியக்க பிரிப்பாய்வு கருவிகளும் நிறுவப்பட்டுள்ளன. சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கான ஆதரவு சேவைகள் மற்றும் நவீன நுண்துளை அறுவை சிகிச்சை வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. கண் மருத்துவத்துறையில் மேம்பட்ட ரொபோட்டிக் கருவிகள் உள்ளிட்ட நவீன சாதனங்கள் வாங்கப்பட்டுள்ளன. காரைக்காலில் ரூபாய் 16.63 கோடி மதிப்பீட்டில் 50 படுக்கைகள் கொண்ட அவசர சிகிச்சை பிரிவு கட்டப்பட்டு வருகிறது. மேலும் ரூபாய் 10.5 கோடி மதிப்பீட்டில் 30 படுக்கைகள் கொண்ட ஆயுஷ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. மாஹே அரசு பொது மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவிற்கான புதிய கட்டிடத்திற்கான கட்டுமான பணிகள் ரூபாய் 7.53 கோடி செலவில் நடைபெற்று வருகின்றன. சமூகத்தின் எதிர்காலத்தையும் தேசத்தின் வளர்ச்சியையும் தீர்மானிக்கும் வல்லமைமிக்க கருவியாக கல்வி திகழ்கிறது. அரசு பள்ளிகளில் 100 விழுக்காடு மாணவ சேர்க்கையை உறுதி செய்யவும், இடைநிற்றலை தவிர்க்கவும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு இலவச சீருடைகள், பாடப்புத்தகங்கள், குறிப்பேடுகள், பள்ளி பைகள் மற்றும் காலணிகள் வழங்கப்படுகின்றன. இதன் மூலம் 73,552 மாணவியர்கள் பயனடைகின்றனர். எந்த ஒரு மாணவரும் பசியோடு கல்வி கற்கக்கூடாது என்ற நோக்கத்தோடு காலை சிற்றுணவு திட்டம், மதிய உணவு திட்டம் மற்றும் மாலை சிறுதானிய சிற்றுண்டி திட்டத்தினை எனது அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. மாணவர்களின் ஊட்டச்சத்து மேம்பாட்டை கருத்தில் கொண்டு 100 விழுக்காடு மாநில நிதியிலிருந்து தினமும் சாக்லேட் மால்ட் ஹெல்த் மிக்ஸ் 100 மில்லிலிட்டர் சூடான பாலுடன் கலந்து அனைத்து மாணவர்களுக்கும் வழங்கப்படுகிறது. 2026ஆம் ஆண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் பிராந்திய அளவில் முதலிடம் பெற்ற அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் தனி பாடங்களில் 100 விழுக்காடு மதிப்பெண் பெற்ற அரசு பள்ளி மாணவர்கள் 93 நபர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக ரூபாய் 7.25 லட்சம் அண்மையில் நடைபெற்ற மாணவர் நாள் விழாவில் வழங்கப்பட்டது. 2025-26ஆம் ஆண்டிற்கான சுத்தம் மற்றும் பசுமை பள்ளித்தர மதிப்பீட்டில் புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த 13 பள்ளிகள், புதுச்சேரி 7, காரைக்கால் 4, மாஹே 2 தேசிய அளவிலான அங்கீகாரத்தை பெற்றதன் மூலம் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 2ஆம் இடத்தை பெற்று சாதனை படைத்துள்ளது. இச்சிறப்பான சாதனையுடன் புதுச்சேரி காலாப்பட்டு குப்பம் அரசு ஆரம்ப பள்ளி தேசிய அளவில் முதலிடத்தையும், புதுச்சேரி கிருமம்பாக்கம் டாக்டர் அம்பேத்கர் அரசு மேல்நிலைப்பள்ளி, காரைக்கால் கீழ்காசக்குடி அரசு ஆரம்ப பள்ளி மற்றும் மாஹே செம்பரா அரசு ஆரம்ப பள்ளி ஆகிய பள்ளிகள் தேசிய அளவில் 2வது இடத்தையும் பெற்றுள்ளன என்பதை இந்த தருணத்தில் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரி புராணசிங்கபாளையம் PMC பாவேந்தர் பாரதிதாசன் அரசு மேல்நிலைப்பள்ளி தேசிய அளவில் 3ஆம் பரிசையும், காரைக்கால் சேத்தூர் MAS அரசு உயர்நிலைப்பள்ளி மற்றும் புதுச்சேரி கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆறுதல் பரிசையும் போதைப்பொருள் இல்லா கல்வி நிறுவனங்களை உருவாக்கியதற்காக இந்திய அரசின் பள்ளி கல்வி மற்றும் எழுத்தறிவு துறையானது வழங்கியுள்ளது. CBSE வாரியத்தின் சென்னை மண்டலத்தில் உள்ள சிறப்பு செயல் மையம் வாயிலாக இயற்பியல் விரிவுரையாளர்களுக்கு 50 மணி நேர தொடர் தொழில்முறை மேம்பாட்டு பயிற்சி கடந்த ஜூன் மாதம் அளிக்கப்பட்டது. பெருந்தலைவர் காமராஜர் மணிமண்டபம் சுமார் ரூபாய் 2.80 கோடி செலவில் அதிநவீன ஒளி வசதிகள், புதிய இருக்கை வசதிகள், நவீன மின்விளக்கு அமைப்புகள், பசுமை புல்வெளி மேம்பாடு மற்றும் வாகன நிறுத்துமிடம் ஆகிய வசதிகளுடன் முழுமையாக நவீனப்படுத்தப்பட்டுள்ளது. கடலை நம்பி வாழும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் அவர்களின் சமூக பொருளாதார மற்றும் கல்வி முன்னேற்றத்தையும் உறுதி செய்வதில் எனது அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வருகிறது. மீனவ இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் கப்பல் வழிகாட்டி படிப்பு, மரைன் ஃபிட்டர் போன்ற சிறப்பு பயிற்சிகளுக்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன.
மேலும் சென்டாக் மூலம் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் உயர்கல்வி பயிலும் மீனவ மாணவர்களுக்கான முழு கல்வி கட்டணம் மற்றும் இதர கட்டணங்களை அரசே செலுத்துவதற்கான விண்ணப்பங்களும் கோரப்பட்டுள்ளன. மத்திய அரசின் உதவியுடன் காரைக்காலில் ரூபாய் 1.92 கோடி செலவில் புதிய கடற்பாசி சாறு பிழிவு மையம் அமைக்க ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. காரைக்கால் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட கடற்பாசி வளர்ப்பு திட்டத்தின் மூலம் வழக்கத்தை விட 5 மடங்கு கூடுதல் விளைச்சல் எட்டப்பட்டுள்ளது. ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மக்களின் நலனை பேணி காக்கின்ற அரசாக அவர்களை பொருளாதார ரீதியில் மேன்மேலும் முன்னேற்றுவதற்கான தேவையான பல திட்டங்களை எனது அரசு செவ்வனே செயல்படுத்தி வருகிறது. மாற்றுத்திறனாளிகளுடைய தேவையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அவர்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் எனது அரசு மாதாந்திர நிதி உதவியை அவ்வப்போது உயர்த்தி வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் 21,329 மாற்றுத்திறனாளிகள் ரூபாய் 3,000 முதல் ரூபாய் 4,800 வரை மாதாந்திர நிதியுதவி பெற்று வருகின்றனர். கடந்த மே மாதம் முதல் 120 புதிய பயனாளிகள் இத்திட்டத்தில் கூடுதலாக இணைக்கப்பட்டுள்ளனர். மகளிர், முதியோர் மற்றும் நலிவுற்ற பிரிவினருக்கு சமூக பாதுகாப்பை வழங்கி அவர்களின் துயர்துடைக்கும் அரசாக புதுச்சேரி அரசு விளங்கி வருகிறது. முதியோர், விதவைகள், ஆதரவற்ற பெண்கள், திருமணமாகாத பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு வழங்கப்படும் மாதாந்திர நிதி உதவி ஒவ்வொரு மாதமும் காலத்தோடு தவறாமல் அவரவர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் 1,96,616 பயனாளிகள் பயனடைந்து வருகின்றனர். நடப்பு நிதியாண்டில் இத்திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்த சுமார் ரூபாய் 676 கோடி செலவிட முன்மொழியப்பட்டுள்ளது. வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் ஒவ்வொரு குடும்ப தலைவிகளுக்கும் மாதாந்திர நிதியுதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் அரசிடமிருந்து மாதாந்திர நிதியுதவி எதுவும் பெறாத 21 வயது முதல் 55 வயது வரையிலான வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் வழங்கப்பட்டு வந்த ரூபாய் 1000 நிதி உதவி 2026 ஜனவரி முதல் ரூபாய் 2,500 உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் 65,000 குடும்ப தலைவிகள் பயனடைந்து வருகின்றனர். ஒருங்கிணைந்த குழந்தைகள் நலத்திட்டத்தின் கீழ் அங்கன்வாடி மையங்களில் சேர்க்கப்பட்டுள்ள 6 மாதம் முதல் 6 வயது வரையுள்ள குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஆண்டின் 365 நாட்களிலும் ஊட்டச்சத்து மிக்க இணை உணவு வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி 300 நாட்களுக்கு சூடான சமைத்த உணவும் 65 விடுமுறை நாட்களுக்கு செறிவூட்டப்பட்ட சத்துமாவும் அங்கன்வாடி மூலம் அளிக்கப்பட்டு வருகிறது. குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு திங்கள் முதல் சனி வரை வாரத்திற்கு 6 முட்டைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் ஆண்டிற்கு 27,046 குழந்தைகள் மற்றும் 8,251 கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் பயனடைந்து வருகின்றனர். பெருந்தலைவர் காமராஜர் நூற்றாண்டு வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் புதுச்சேரி அரசின் நிதி உதவி பெற்று கட்டுமான பணிகளை மேற்கொள்ள இயலாமல், கல்வீட்டினை கட்டி முடிக்க இயலாமல் உள்ளவர்களிடம் இருந்து அவர்கள் பெற்ற நிதி உதவி தொகையை வட்டியின்றி ரூபாய் 3,000 அபராத தொகையுடன் சேர்த்து அரசிடம் திரும்பி செலுத்தி அவர்களின் நிலப்பத்திரத்தை, பட்டாவை திரும்பப் பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு வழங்கும் வகையில் கடந்த மே மாதம் அரசாணை வெளியிடப்பட்டது. இதன்படி இதுவரை 798 நபர்கள் தாங்கள் பெற்ற நிதி உதவியுடன் அபராத தொகையை சேர்த்து செலுத்தி தங்களது நிலப்பத்திரம், பட்டாவை திரும்ப பெற்று பயனடைந்துள்ளனர். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் மூலம் பொதுமக்கள் சான்றிதழ்கள் மற்றும் வருவாய்த்துறை சேவைகளை எளிமையாகவும் விரைவாகவும் வழங்கும் நோக்கில் தேசிய தகவலியல் மையத்தின் தொழில்நுட்ப உதவியுடன் புதிய இணைய வழி சேவை தளம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் குடியிருப்பு சான்றிதழ், வருமான சான்றிதழ், ஜாதி சமூக சான்றிதழ், வாரிசு சான்றிதழ், பட்டா பெயர் மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு வருவாய்த்துறை சேவைகளுக்கு பொதுமக்கள் தங்களது இருப்பிடத்திலிருந்து இணைய வழியில் எளிதாக விண்ணப்பித்து சேவைகளை பெற முடியும். இதுபோல் குடும்ப உணவு பங்கீட்டு அட்டை தொடர்பான 11 வகையான சேவைகளும் இணைய வழியில் வழங்கப்பட்டு வருகின்றன. ஏப்ரல் 2026 முதல் இதுவரை சுமார் 28,000 விண்ணப்பங்கள் இணைய வழியில் வெற்றிகரமாக வழங்கப்பட்டுள்ளன. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் PHH
மற்றும் ஏஏஒய் குடும்ப உணவு பங்கீட்டு அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் இலவச அரிசிக்கு பதிலாக மானியத் தொகை அவரவர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் ஏப்ரல் மாதத்திற்கான மானியத் தொகையாக சுமார் ரூபாய் 16.23 கோடி கடந்த ஜூன் மாதம் வரவு வைக்கப்பட்டது. இதன் மூலம் 6,33,912 பயனாளிகள் பயனடைந்தனர். மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி நேரடி பண பரிமாற்றத்திற்கு மாற்றாக நாட்டிலேயே முதல் முறையாக புதுச்சேரியில் மத்திய வங்கி டிஜிட்டல் நாணய முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி சிவப்பு குடும்ப உணவு பங்கீட்டு அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் நலத்திட்ட பயன்கள் மத்திய வங்கி டிஜிட்டல் நாணய முறையில் டிஜிட்டல் பணப்பை மூலம் வழங்கப்படுகிறது. ஒருங்கிணைந்த உள்கட்டமைப்பு வளர்ச்சியை மாநிலத்தை வேகமாக வளர்ச்சி பாதையில் இட்டுச் செல்ல உதவும். எனவேதான் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தும் வகையில் சாலைகள், மேம்பாலங்கள், மின்சாரம், குடிநீர் விநியோகம் போன்ற உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு எனது அரசு அதிக முக்கியத்துவம் அளித்து வருகிறது. இந்திரா காந்தி சதுக்கம் மற்றும் ராஜீவ்காந்தி சதுக்கம் ஆகியவற்றை இணைக்கும் மேம்பாலம் ரூபாய் 483.51 கோடி மதிப்பீட்டில் அமைக்க மத்திய அரசு சாலை மற்றும் போக்குவரத்து அமைச்சகத்தின் மூலம் பணி ஆணை வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான பணிகள் விரைவில் தொடங்கப்படும். அதுபோல் கடம்பேரி சுற்றுக்குளம் ராஜீவ்காந்தி சதுக்கம் வரையிலான கிழக்கு கடற்கரை சாலை ரூபாய் 25.03 கோடி செலவில் மேம்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முத்தியால்பேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ரூபாய் 51.87 கோடியில் குடிநீர் வழங்கும் திட்டம் மற்றும் குடிநீர் குழாய்கள் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆசிய வளர்ச்சி வங்கியின் ரூபாய் 4,750 கோடி கடன் உதவியுடன் புதுச்சேரியின் 4 பிராந்தியங்களுக்கும் குடிநீர் திட்டம், சாலை வசதிகள், கழிவுநீர் பாதாள சாக்கடை திட்டம் மற்றும் நெரிசலை சமாளிக்கும் கட்டமைப்பு மற்றும் கடல் நீரை குடிநீராக்கும் 50 கொள்ளளவு கொண்ட உப்பு நீக்கும் ஆலை பணிகளை அடுத்த 5 ஆண்டுகளில் முடிக்கும் திட்டத்திற்கு அனுமதி கிடைத்துள்ளது. இதில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை மேற்கொள்வதற்கு தேவையான ஆலோசனை மற்றும் திட்ட அறிக்கை தயாரிக்க அருவிச்சோலை நிறுவனம் மூலம் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விரைவில் ரூபாய் 500 கோடியில் இப்பணி தொடங்கப்படும். இது தவிர ரூபாய் 440.52 கோடி மதிப்பீட்டில் 5 பணிகளை மேற்கொள்ள ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டுள்ளது. காரைக்கால் மாவட்டத்தில் திருநள்ளாறு முதல் அம்பகரத்தூர் மாநில எல்லை வரை உள்ள சாலை ரூபாய் 10 கோடி செலவில் மத்திய சாலை கட்டுமான நிதி உதவியுடன் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதிக உப்பு தன்மையை குறைத்து குடிநீர் வழங்கும் பொருட்டு நபார்டு வங்கி நிதி உதவியுடன் ரூபாய் 31 கோடி மதிப்பீட்டில் புதுச்சேரியில் 7 இடங்களில் 1 MLD நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முதற்கட்டமாக சுதேசி மில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி வளாகத்தில் ரூபாய் 3.85 கோடி மதிப்பீட்டில் பணிகள் நிறைவடையும் நிலையில் உள்ளது. பிருந்தாவனம் மற்றும் சித்தானந்த சுவாமி நகர் ஆகிய பகுதிகளில் தலா 3.85 கோடி மதிப்பீட்டில் சுத்திகரிப்பு கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் 4 இடங்களில் பணிகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளன. இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் கடல் அரிப்பை தடுக்க நபார்டு வங்கி நிதி உதவியுடன் பிள்ளைச்சாவடி முதல் கனவு செட்டிக்குளம் வரையிலான கடற்கரை பகுதியில் 4 இடங்களில் ரூபாய் 33 கோடி மதிப்பீட்டில் அரண் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. விநாயகம்பேட், கீழூர், கன்னியகோயில், சூரமங்கலம், கல் மண்டபம், கரியமாணிக்கம் ஆகிய கிராமங்களில் நீர் வழங்கல் திட்டங்கள் ரூபாய் 16.07 கோடி செலவில் முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. மறைமலடிகள் சாலை மற்றும் காமராஜர் சாலையை இணைக்கும் உப்பனாறு வாய்க்காலில் சாலை மேம்பாலத்தின் மீதி பணிகள் மாநில நிதியின் கீழ் ரூபாய் 29 கோடியில் நடைபெற்று வருகிறது. ஏனாமில் குருசம்பேட்டா சந்திப்பு முதல் சாவித்திரி நகர் வரையிலும் பழைய பேருந்து நிலையம் முதல் மூடு தொம்முடு வரையிலான சாலை மேம்படுத்தும் பணி ரூபாய் 30.25 கோடி மதிப்பீட்டில் விரைவில் தொடங்கப்பட உள்ளது. பொதுப்பணித்துறையில் நேரடி நியமனம் மூலம் 74 இளநிலை பொறியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். இத்தேர்வுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. பிரதமரின் சூரிய வீடு மின்சார திட்டத்தின் கீழ் பொதுமக்கள் தங்கள் வீடுகளை
வீடுகளின் மேற்கூரைகளில் சூரிய மின் உற்பத்தி பேனல்கள் அமைக்க ரூபாய் 78,000 வரை மத்திய அரசு மானியம் வழங்குகிறது. இந்த மானியத்துடன் கூடுதலாக ஒரு கிலோவாட்டிற்கு ரூபாய் 10,000 வீதம் 3 கிலோவாட் வரை புதுச்சேரி அரசு மானியம் வழங்கி வருகிறது. இதுவரை 4,896 வீடுகளில் சூரிய மின் பேனல்கள் அமைக்கப்பட்டு ரூபாய் 31.57 கோடி மானியம் வழங்கப்பட்டுள்ளது. அடிக்கடி சிறு சிறு மின் தடைகள் ஏற்படுவதை தவிர்க்கும் வகையில் இலாசுப்பேட்டையில் சுமார் ரூபாய் 79 கோடியிலும் தவளக்குப்பத்தில் சுமார் ரூபாய் 92.26 கோடி செலவிலும் புதிய துணை மின் நிலையங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. சுமார் ரூபாய் 42.10 கோடியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வெங்கடாநகர் துணை மின் நிலையத்திலிருந்து ஜிப்மர் வரை புதை மின் வடங்கள் அமைக்கும் பணி முடிவடையும் தருவாயில் உள்ளது. பிரதமரின் மின் பேருந்து திட்டத்தின் கீழ் PM-E பஸ் சேவா புதுச்சேரிக்கு ஒதுக்கப்பட்ட 75 மின்சார பேருந்துகளில் 9 மீட்டர் நீளமுடைய 15 மின்சார பேருந்துகள் கடந்த ஜூன் மாதம் முதல் இயக்கப்பட்டு வருகின்றன. பொலிவூர் நகர திட்டத்தின் கீழ் ஏற்கனவே 25 மின்சார பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. எனது அரசு மேற்கொண்ட சிறப்பான நடவடிக்கையின் விளைவாக 2025-26 நிதியாண்டில் போக்குவரத்து துறையானது ரூபாய் 200 கோடி வருவாயை ஈட்டியுள்ளது. நடப்பு நிதியாண்டில் இதுவரை ரூபாய் 59.09 கோடி வருவாய் ஈட்டியுள்ளது. மத்திய அரசின் மூலதன முதலீட்டிற்கான மாநிலங்களுக்கான சிறப்பு உதவி திட்டத்தின் கீழ் 132 புதிய பேருந்து நிழற்குடைகள் அமைக்க பொதுப்பணித்துறையால் மின்னணு ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டு பணிகள் தொடங்கப்படும் நிலையில் உள்ளன. சரக்கு கப்பல்களும் மீன்பிடி படகுகளும் கடலுக்குள் எளிதில் சென்று வருவதற்கு ஏதுவாக புதுச்சேரி துறைமுக முகத்துவாரத்தை ஆழப்படுத்தும் பணி இந்திய தூர்வாரும் கழகத்தின் விசாகப்பட்டினம் கிளை மூலம் மேற்கொள்ளப்பட்டு முடிவடைந்துள்ளது. புதுச்சேரிக்கென மாநில அளவிலான கடல் வழி வாணிப பெருந்திட்டத்திற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருகிறது. நிலப்பகுதி வீடுகள் மற்றும் அளவீடுகளை நவீனமயமாக்கும் நடவடிக்கையாக ட்ரோன் சர்வே மூலம் புதுச்சேரி பிராந்தியம் முழுவதையும் பெருவாரியான நில அளவை வரைபடமாக தயாரிக்க இந்திய நில அளவை மையத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டு கணக்கெடுப்பு செய்வதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தொழில் வளர்ச்சியில் புதுச்சேரி மாநிலத்தை முதன்மையான மாநிலமாக மாற்ற எனது அரசு பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டுள்ளது. தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் நோக்கில் 2025-26 நிதியாண்டில் முதலீட்டு மானியம், வட்டி மானியம், மின் மானியம், உற்பத்தி இயந்திர மானியம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் கீழ் புதுச்சேரியில் 37 பயனாளிகளுக்கு ரூபாய் 8.11 கோடியும், காரைக்காலில் 5 பயனாளிகளுக்கு ரூபாய் 70 லட்சமும் நிதி உதவியாக வழங்கப்பட்டது. தொழில் தொடங்குவதற்கான அரசு சேவைகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் விரைவாக வழங்கிட தொழில் புரிவதை எளிதாக்குதல் சேவை வழங்கல் சட்டம் 2026 இயற்றப்பட்டு கடந்த பிப்ரவரி மாதம் அறிவிக்கை செய்யப்பட்டது. புதுச்சேரியில் தொழில் முதலீடுகளையும் வேலை வாய்ப்புகளையும் பெருக்கும் வகையில் கரசூரில் பெப்டிக் நிறுவனம் மூலம் பல்துறை சிறப்பு பொருளாதார மண்டலமும், மேட்டுப்பாளையத்தில் உழவர் நகராட்சியின் மூலம் தகவல் தொழில்நுட்ப சிறப்பு பொருளாதார மண்டலமும் அமைப்பதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. மேலும் உள்ளூர் கைவினை பொருட்களை சந்தைப்படுத்த பிரதமரின் ஏக்தா மால் திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்து முதற்கட்டமாக மே மாதம் ரூபாய் 64.24 கோடியை விடுவித்துள்ளது. நமது புதுச்சேரி மாநிலம் இந்தியாவின் தனித்துவமான சுற்றுலா தலங்களில் ஒன்றாக உலக அளவில் அறியப்படும் பெருமையை பெற்றுள்ளது. பிரெஞ்சு பாரம்பரிய கட்டிடக்கலை, ஆன்மீக தலங்கள், இயற்கை எழில்மிகு கடற்கரைகள், கலாச்சார பன்மை, சுவைமிகு உணவு பாரம்பரியம் ஆகிய அனைத்தும் ஒன்றிணைந்த சுற்றுலா மையமாக புதுச்சேரி திகழ்கிறது. எனவேதான் இங்கு வரும் சுற்றுலா பயணிகளின் வருகை ஆண்டுதோறும் அதிகரித்து வருகிறது. சுற்றுலாத்துறையை பொருளாதார வளர்ச்சியின் முக்கிய தூணாக கருதி பல்வேறு முன்னேற்ற திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருகிறது. ஒரு மாநிலம் அமைதியாக இருந்தால்தான் வளர்ச்சி திட்டங்களை நல்ல முறையில் நிறைவேற்ற முடியும். இதனை கருத்தில் கொண்டு மாநிலத்தில் பொது அமைதியை நிலைநிறுத்துதல், குற்றங்களை தடுத்தல், பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்தல் ஆகிய நோக்கங்களுடன் பல்வேறு புதிய
தொழில்நுட்பம் சார்ந்த காவல் நடவடிக்கைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் குற்றங்கள் வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளன. பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் புதுச்சேரி காவல்துறையின் சிறப்பான சேவை, அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு, தொழில்முறை திறன் மற்றும் தொடர் பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் காவல்துறைக்கு வழங்கப்படும் மிக உயரிய கௌரவங்களில் ஒன்றான குடியரசுத் தலைவர் வண்ணக் கொடியினை அண்மையில் புதுச்சேரிக்கு வருகை புரிந்த மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் வழங்கி கௌரவித்தார். இப்பெருமைமிகு வண்ணக் கொடியை பெறும் 18வது மாநிலம் என்கிற பெருமையை புதுச்சேரி பெற்றுள்ளது. இது புதுச்சேரி காவல்துறையின் பயணத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மைல் கல்லாகும். அதற்காக காவல்துறையின் அதிகாரிகள், காவலர்கள் உட்பட அனைவரையும் பாராட்டுகிறேன். பொதுமக்களின் குறைகளை நேரடியாக கற்றறிய காவல்துறையின் சார்பில் சனிக்கிழமை தோறும் நடத்தப்படும் மக்கள் மன்றம் என்ற பெயரில் பொதுமக்கள் குறைதீர்ப்பு முகாம்கள் நல்ல பலனை தந்துள்ளது. இதன் மூலம் காவல்துறையின் மீதான நம்பிக்கை அதிகரித்துள்ளதுடன் காவல் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையும் பொறுப்புணர்வும் மேம்படுத்தப்பட்டுள்ளது. பெண்கள், குழந்தைகள் ஆகியோரின் பாதுகாப்பிற்கு எனது அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருகிறது. அனைத்து காவல் நிலையங்களிலும் மகளிர் உதவி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பள்ளி மாணவிகளின் தன்னம்பிக்கையை வளர்க்கவும் தற்காப்பு கலைகளை கற்றுக்கொள்ளவும் வீரமங்கை முனைப்பியக்கம் என்ற திட்டம் மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இன்றைய டிஜிட்டல் உலகில் பெருகி வரும் இணைய வழி குற்றங்களை தடுக்க ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் தனி இணைய வழி குற்றப்பிரிவு காவல் நிலையமும், அனைத்து காவல் நிலையங்களிலும் இணைய வழி குற்ற உதவி மையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. டிஜிட்டல் கைது மற்றும் போலி பங்குச்சந்தை மோசடிகளுக்கு எதிரான இணைய வழி குற்றங்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு உடனடி நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. எங்கள் அரசு பொறுப்பேற்ற இந்த குறுகிய காலத்தில் ஆக்கப்பூர்வமான பணிகள் பலவற்றை செய்திருந்தாலும் அவற்றில் சிலவற்றை உங்களிடம் பகிர்ந்து கொண்டதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் தேர்தல் நேரத்தில் நாங்கள் அளித்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றிட உரிய நடவடிக்கைகளை எனது அரசு எடுக்கும். குறிப்பாக 1. அனைத்து வீடுகளுக்கும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்குதல்கள், பெருகி வரும் போக்குவரத்து நெருக்கடியை சீராக்குதல், புதிய தொழிற்சாலைகளை வரவழைத்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பினை பெருக்குதல், மழைக்காலத்தில் வெள்ள நீர் தேங்குவதை தடுத்தல் ஆகிய முக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண தொலைநோக்கு திட்டங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன என்பதை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சுதந்திர இந்தியாவின் 80வது ஆண்டு விழாவில் இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றி கோலாகலமாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையில் சுதந்திர மாண்பையும் மக்களாட்சியின் உயர்வையும் தேசிய ஒருமைப்பாட்டின் வலிமையும் எப்போதும் பேணி பாதுகாப்போம். வளர்ந்த இந்தியா, வளர்ந்த புதுச்சேரி என்ற உயரிய இலக்கை அடைவதற்காக ஒவ்வொருவரும் முழு அர்ப்பணிப்புடன் பணியாற்றிட உறுதி ஏற்போம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை எனது உளம் நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காவல்துறை மற்றும் பொது நிர்வாகத்தில் சிறப்பாக பணியாற்றிய பல்வேறு துறைகளுக்கு விருதுகளையும் சமூக சேவகர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களையும் முதலமைச்சர் ந. ரங்கசாமி அவர்கள் வழங்கினார்.
அதனைத் தொடர்ந்து மேடையில் இருந்தபடியே காவல்துறை, காவல்படை, தீயணைப்புத்துறை, முன்னாள் ராணுவ வீரர்கள், என்சிசி, என்எஸ்எஸ், சாரணர் மற்றும் பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பை பார்வையிட்டார்.
சாதனை வந்தே மாதரம் வந்தே மாதரம்
நிகழ்ச்சி நிறைவாக வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் பதக்கங்களும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி ஜிப்மரில் 80வது சுதந்திர தின விழா 15/8/2026 இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் வீர் சிங் நெகி அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். விழாவில் ஜிப்மர் மருத்துவர்கள், செவிலியர்கள், பணியாளர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். அகில இந்திய வானொலி நிலையத்தில் 80வது சுதந்திர தின விழா 15/8/2026 இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் நிகழ்ச்சி பிரிவின் உதவி இயக்குநர் செந்தில்குமார் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இதில் அலுவலர்கள், ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையத்தில் 80வது சுதந்திர தின விழா 15/8/2026 இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பொறியியல் பிரிவு உதவி இயக்குநர் பிரேமலதா அஜந்தா அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இதில் அலுவலர்கள், ஊழியர்கள் கலந்து கொண்டனர்.